வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டான குரோதி வருஷத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரமுமே சிம்மராசியில் தான் இருக்குது. அதனால் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை எடுத்துக்குவோம். இந்த குரோதி ஆண்டில் குரு பகவான் உங்களுக்கு 9வது இடத்துல தான் இருக்கார். 9வது இடத்துல குரு இருக்கிறது நல்லது. ஏன்னா பட தட்டுப்பாடுகள் விலகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்குது. உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் சாதகமாக வர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அது உறவினர் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த குரு கொடுப்பார். அதனால் 9ல் குரு இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி. இப்போ குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்தில் 1ஆம் தேதி மாறுறார். 9வது இடத்துல இருந்த குரு பகவான் 10வது ராசிக்கு மாறுறார். அப்போ இந்த குரோதி வருஷத்தில் பெரும்பாலான காலங்களில் குரு உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருக்க போகிறார். குரு 10வது ராசிக்கு மாறினதுக்கப்புறம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் 10வது ராசியில் இருந்தால் பட்டம் பதவிகள் பறிப்போகும். இப்போ அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவங்க பட்டம் பதவிகளோடு இருப்பாங்க. ஒரு சில சங்கங்களில் இருக்கிறவங்க, ஒரு சில நிறுவனங்களில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் பதவி இறக்கங்கள் ஏற்படும். இல்லைன்னா தன்னோட பட்டம் பதவிகள் காலியாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதே மாதிரி இப்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வேலையில் ஒரு விருப்பமே இருக்காது. வேலைக்கு போகவே தோணாது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தெரிகிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடங்கள்லையும் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி தெரியும். இப்போ நம்ம தொழில் செய்கிறோம். அப்போ தொழில் செய்கிற போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அப்போ தொழிலில் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் போட்டி பொறாமைகள் உருவாகும். அதே மாதிரி தொழிலில் விறுவிறுப்பு இருக்காது, கொஞ்சம் விருத்தி இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த தொழில் ஸ்தானத்தை சரி பண்ண முடியும். அதே மாதிரி வேலையில் இடைஞ்சல் வரும் அப்படிங்கிறனால வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும். இல்லைன்னா நமக்கு வேலைக்கு போகவே தோணாது. அப்புறம் அந்த இடத்துல வேலைக்கு விட்டுட்டு அப்புறம் வேறு இடத்துல வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் வேலை தொழிலில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வராமல் நம்மளால் தடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி குரு 10வது இடத்துல இருந்தாலே அவர் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோஷம் அவருக்கு வந்துடும். நார்மலாக குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வருவார், 8ஆம் அதிபதியாக வருவார். அவர் தான் 10வது இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ குரு பொருளாதாரத்துக்கு அதிபதி வேறு. அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் வர்ற போது பொருளாதாரத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடுகளை உருவாக்குவார். அப்போ கடன் காட்சி பிரச்சனைகளை கொஞ்சம் உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் இந்த குரோதி ஆண்டில் இருக்குது. அதனால் குருவால் மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள், நற்பலன்கள் தான் கிடைக்கும். ரொம்ப நற்பலன்களை நம்ம எதிர்பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் இல்லை. சரிங்களா? சரி. அடுத்து சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவான் உங்களுக்கு கண்டகச்சனியாக தான் இருக்கார். 7வது இடத்துல தான் சனி இருக்கார். அதுதான் கண்டகச்சனின்னு சொல்லுவோம். சனி பொதுவாக என்ன செய்யும்? 7வது இடத்துல இருந்தால் வாகன விபத்துக்களை ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ நம்ம ஒரு 2 வீலரில் போகிறோம், பைக்கில் போகிறோம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். குறுக்க நாயோ பூனையோ ஆடு மாடோ ஏதாவது வந்துடலாம். அதன் மூலமாக நம்ம கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதனால் வாகன போக்குவரத்தில் கவனமாக இருங்க. வாகனங்களை ஓட்டுற போது ஸ்பீடை குறைங்க. இதை மட்டும் செஞ்சீங்கனாலே அந்த வாகன விபத்துக்கள்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். 7ல் சனி பொதுவாக இருக்கக்கூடாது. 7ல் சனி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் இருப்பாங்கள்ல சிம்மராசிக்காரவங்க, அவங்களுக்கு
திருமண முயற்சி இப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும், இப்போ எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்போ திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு, சிம்மராசிக்காரவங்களுக்கு திருமணம் முடிகிறதுக்கான ஒரு கிரக அமைப்பு வந்து இப்போ வந்திருக்கு. அப்போ நீங்கள் இப்போ வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கூடி சீக்கிரமே ஒன்று நிச்சயம் நடக்கும், ஒன்று கல்யாணம் நடக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சில இளம் பெண்கள், இளம் ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதே போல் இப்போ 7ல் சனி இருக்குது. 7ல் சனி இருந்தால் ஒரு சிலருக்கு தகாத உறவு முறைகள் வந்து ஏற்படும். தகாத உறவு முறைகள்னு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு கல்யாணம் முடித்த ஒரு ஆண் இருக்கார், அவர் வந்து வேற ஒரு பொண்ணோட நம்ம பழகுறாரு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அல்லது கல்யாணம் முடித்த பொண்ணுங்க இருக்காங்க ஒரு சிலர், அவங்க வந்து வேறு ஆண்களோட ஏதாவது ஒரு வகையில் பழகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வந்துடும். அதைத்தான் நம்ம வந்து தகாத உறவு முறைன்னு சொல்கிறோம். அந்த உறவு முறைகள் வந்து தகாத உறவு முறைகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பத்தையும் அந்த சனி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஏற்கனவே தகாத உறவு முறை ஏற்பட்டிருக்கும், அதை வந்து கட் பண்ணி விடவும் செய்வார். அப்போ அவங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புகளை வந்து பிரித்து விடுறதுக்கான வேலைகளையும் இந்த சனி செய்வார். ஆக சனியினால் நடக்கக்கூடிய பலன்கள் இந்த குரோதி ஆண்டில் இதுதான். சரிங்களா? அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் தான் உங்களுக்கு ராகு இருக்கார். பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருந்தால் நமக்கு வந்து வெற்றி பெறுறது வந்து சிரமம். எந்த காரியங்களில் எடுத்தாலும் கொஞ்சம் தடைகளும் தாமதமும் வந்து ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கட்டி போன்ற நோய் நொடிகள் வர்றது, வயிறு சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் வர்றது, அதை வந்து ராகு தான் வந்து கொடுப்பார். அதே மாதிரி சொந்த பந்தங்களை நம்பி நம்ம ஏமாறுறது, அதே மாதிரி ஏதாவது பொருள்களை இழக்கிறது, அந்த மாதிரியான பலன்களை தான் வந்து ராகு கொடுப்பார். அதனால் நம்ம பொருள் பட்டுகளை வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும், சொத்து பத்துக்களை வந்து நம்ம கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். கேது வந்து 2வது ராசியில் இருந்தால் நல்லது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏற்கனவே நமக்கு வர வேண்டிய பணம் இருந்து இவ்வளவு நாள் வரலைன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை வந்து வர வைப்பார். அப்போ வர வேண்டிய பணம் கைக்கு வரும். வசூலாகாத பணம் வசூலாகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இப்போ இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பண தட்டுப்பாடையும் குறைப்பார். ஏதாவது ஒரு வகையில் வந்து பொருளாதாரத்தையும் அந்த செல்வ சுகத்தையும் கேது வந்து உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். அதாவது குரு பகவான் வந்து பணத்தட்டுப்பாடை கொடுத்தா கூட கேது பகவான் வந்து பணத்தட்டுப்பாடை சரி செய்வார். அதனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அந்த சிரமம் சிக்கல்கள் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு மாறதான் செய்யும். பிற கிரக நிலைகளுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இந்த சித்திரை மாதம் சொல்கிறோம்ல, அந்த டைமில் மட்டும் செவ்வாய் வந்து 8ல் இருப்பார். பொதுவாக செவ்வாய் வந்து 8ல் இருக்கக்கூடாது. செவ்வாய் வந்து உங்களுக்கு 4, 9 கூடைய கிரகம் இல்லையா? அவர் வந்து 8ல் இருந்தால் தாய் கூட பிரச்சனை வரும், இல்லைன்னா தந்தையோட பிரச்சனை வரும், இல்லைன்னா அவங்களுக்கு தாய் தந்தையருக்கு உடல்நல கோளாறு வந்து ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ அது வரைக்கும் இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசிக்கு 7ல் தான் இருப்பார். ராசிக்கு 7ல் செவ்வாய் இருந்தால் என்ன செய்வார்னா, உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து டென்ஷன் ஆகிற மாதிரியான வேலைகளை அந்த செவ்வாய் செஞ்சு விட்ரும். அப்போ உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதோ பொருள்கள் இழப்பீடு ஏற்படும், சொத்துக்கள் இழப்பீடுகள் ஏற்படும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் சேதாரங்கள் ஏற்படும், அவங்களுடைய உறவினர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். இதனால் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கும் நமக்கும் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை வந்து அந்த செவ்வாய் உருவாக்குவார். மற்றபடி பெரிய தீங்குகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இல்லை. ஆக இந்த குரோதி ஆண்டில் குரு வந்து சுமாராக இருக்கார், ராகு சுமாராக தான் இருக்கார், சனியும் சுமாராக இருக்கார், ஆனால் கேது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கார். அப்போ என்ன நடக்கும்னா, நம்மளுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும். மிகப்பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது, அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் கெடுபலனும் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அப்போ ஒரு ஆவரேஜாக வந்து உங்களுடைய லைஃப் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதனால் சிம்ம ராசிக்காரவங்க ஒன்றும் பயப்படணுங்கிறது கிடையாது. குரோதி ஆண்டை பொறுத்தளவு
நார்மலாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வந்து கொடுக்கும். அதே மாதிரி சில சிக்கல்களை வந்து உங்களுக்கு தீர்க்கவும் செய்யும். அதனால் இந்த குரோதி ஆண்டில் சில நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கைக்கூடி வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்க தான் செய்யுது. அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதே மாதிரி சனிக்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாளில் ஆஞ்சநேயரை வந்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாளில் கால பைரவருக்கு 27 மிளகு வச்சு, நல்ல மிளகு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பொட்டலை மாதிரி கட்டி கார்த்திகை சுட்டியில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதிலே பொருத்தி விட்டுறணும், விளக்கு போடணும். அந்த மாதிரி நீங்கள் விளக்கு போட்டு விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கோயிலுக்கு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் வந்து நல்லா குறையும். அதனால் இந்த 2 பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சிம்மராசி நண்பர்களே.